2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக சினிமா நட்சத்திரங்கள் பலர் களமிறங்கியுள்ளனர். நேற்றைய கூட்டங்களில் அவர்களின் அதிரடி பேச்சுக்களை தற்போது காணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் திருமயம் தொகுதி வேட்பாளர் BK வைரமுத்துவுக்காக வாக்கு சேகரித்து பேசிய நடிகை விந்தியா, திமுகவின் தேர்தல் அறிக்கை தில்லுமுள்ளு தேர்தல் அறிக்கை என்றார். பெரிய காமெடியா இருந்தது திமுகவின் தில்லுமுள்ளு தேர்தல் அறிக்கை. சில அறிக்கைகளை படிச்சாதான் சிரிப்பு வரும். திமுகவோட தேர்தல் அறிக்கைய பார்த்தாலே சிரிப்பு வரும். அண்ணா உணவகம் அமைப்பாங்களா? பேரை மாத்தி வச்ச திட்டம் அவங்களுக்கு ஆயிடுமா? இனிஷியலை மாத்தி வச்சு வளர்த்தா சொந்தக்காரன் புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? இவ்வளவு நாளா திருடுறதுக்காகவே திட்டம் போட்டாங்க. இப்போ திட்டத்தையே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து திரைப்பட நடிகர் தியாகு பரப்புரை செய்தார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை மீண்டும் வெற்றி பெற வைத்து 6வது முறையாக முதல்வராக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தான் 25 ஆண்டுகள் திமுகவில் இருந்ததாகவும் அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்தான் என்றும் தியாகு குற்றம் சாட்டினார். இன்னைக்கு கூட்டணி யாரோட வச்சிருக்காருன்னா காங்கிரஸோட வச்சிருக்காரு கருணாநிதி. நான் 25 வருஷமா திமுக இருந்தேன். கருணாநிதி மாதிரி ஒரு மோசடி பேர்வழி உலகத்திலே கிடையாது. தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமியை ஆதரித்து நடிகர் குண்டு கல்யாணம் திலகர் திடல் அருகே பிரச்சாரம் செய்தார். இதன் அருகில் திமுக தலைவர் கருணாநிதி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குண்டு கல்யாணம் பேசும்போது அதற்கு இடையூறாக திமுகவினர் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கியில் திமுக பாடல்களை ஒளிபரப்பியதால் குண்டு கல்யாணம் ஆத்திரமடைந்தார். இது தொடர்பாக பேசிய அவர், திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துள்ளதால் அதிமுக பிரச்சாரத்திற்கு இடையூறு செய்வதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். முறைப்படி தேர்தல் கமிஷன் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. இன்னைக்கு இந்த இடத்துல தான் பேசணும். இப்போ இந்த இடத்துல ஒரு இடம், திருவையாறில் ஒரு இடம், கும்பகோணத்தில் ஒரு இடம் அப்படின்னு அவங்களே எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்படி அனுமதி கொடுக்கும்போது நாளைக்கு அவங்க கட்சியிலேருந்து ஆளுங்க வராங்கன்றதுக்காக இப்போ கூட்டம் முடிஞ்சிருச்சு, இப்போ சத்தமாக போட்டுக்க வேண்டியது தானே. ஏன் இப்போ போடல? நாங்கள் பேசும்போதே வேணும்ட்டே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஊழலுக்கு தலைவரே கருணாநிதிதான் என்பது கூட தெரியாமல் மு.க. ஸ்டாலின் போகும் இடமெல்லாம் ஊழல் குறித்து பேசுகிறார் என நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து விமர்சனம் செய்தார். நாகர்கோவிலில் அதிமுக வேட்பாளர் நாஞ்சில் முருகேசனை ஆதரித்து பேசிய அவர், வெறும் மஞ்சள் பையோடு சென்னை வந்த கருணாநிதி இன்று உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார் எனவும் தெரிவித்தார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்திற்கு ஓட்டு போட்டுவிட்டு அவரிடம் சென்று மனு கொடுத்தால் முகத்தில் குத்து மட்டும்தான் கொடுப்பார் என்றும் சிங்கமுத்து நகைச்சுவையாக பேசினார். ஊழலுக்கு தலைவரே உங்க அப்பாங்க, அப்புறம் மற்றவங்களெல்லாம் குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? நாங்க எத்தனை முதலமைச்சர்? நீங்க கனிமொழி ஒரு முதலமைச்சர், அழகிரி ஒரு முதலமைச்சர், ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர், தமிழ்ச்செல்வி ஒரு முதலமைச்சர், கனிமொழி முதலமைச்சர், பேரை பேசி தயாநிதி முதலமைச்சர், கலாநிதி முதலமைச்சர், தமிழ்ச்செல்வி முதலமைச்சர், முரசொலி செல்வம் முதலமைச்சர். உங்களுக்கெல்லாம் என்ன உழைக்கிறக்கா நாங்க வந்திருக்கோம்? 8 கோடி தமிழ் மக்கள் இந்த குடும்பத்துக்கு உழைக்கலாம் நம்ம பிறந்திருக்கோம். கருணாநிதி என்ன மன்னர் பரம்பரையா, சோழர் பரம்பரையா? வரப்போது மக்கள் பையோடு வந்த மனிதர் தானே இவரு. இன்னைக்கு உலகத்திலே உலக பணக்காரர்களாக மாறி இருக்கிறார் என்றால் உங்களுடைய பணம் தான்.